எல்லாத்துலேயும் கலக்குறாருங்க. பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க. தேட்டரில் வந்து ரொம்ப நாள் கழித்து அந்த லாட்ரி ஷீட்டு பேப்பரில் கிழிச்சு போடுவாங்கல்ல, அது இந்த படத்தில் தான் நான் அதிகமாக பார்த்தேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பையன் அப்பா சென்டிமெண்ட்லாம் வாய்ப்பே இல்லை. அழவர போல படம் பார்க்கறது. உங்களுக்கு நல்ல டான்ஸ் ஆடணும்னு ஆசையா? அப்போ உடனே RLK டான்ஸ் ஸ்டுடியோவில் ஜாயின் பண்ணுங்க. தொடர்புக்கு 9961752826. Ma'am, super sir, super ஆகுது. My babies are enjoyed lot. சூப்பரா இருக்குது. தல AK fan. Okay. நம்ம படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சூப்பராயிச்சு. ஏகே ஐ லவ் யூ சொல்றேன். ஏகே ஐ லவ் யூ. நல்லா இருந்துச்சுனா. ஆனா எல்லாமே சூப்பரா தான். தலை நடிச்சிருக்கானே, தெய்வமாச்சு, எங்களுக்கு கடவுளாச்சு. அது நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது சார். அஜித் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காரு. செம்ம கண்டிப்பா செம்மையா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணோம். தரோலி we are enjoyed the film. Thank you. நல்லா இருந்ததுப்பா. எல்லாமே பிடிச்சிருந்து. தலைனா எல்லாமே பிடிக்கும் தம்பி. சூப்பரா பண்ணிருக்காரு. மச்சாவா இருந்துச்சு ப்ரோ. என்ன ப்ரோ நல்லா இல்லைன்றாங்க. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. செம்ம தலைக்காகவே போலாம் ப்ரோ. யாரு தலை தமாசு இருந்தாங்களா? தலை மாசு ப்ரோ. போய் பாருங்க ப்ரோ. மச்சாவா இருந்துச்சு, போய் பாருங்க ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்தது சார். மாஸ் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. பயங்கர இங்கிலீஷ் பிக்சர் லெவலில் இருந்தது சார். எக்ஸலண்ட். நல்லா ஒர்க் பண்ணிருக்கு சார். வெரி குட். அர்ஜுன் தாஸ் வேற லெவல். எக்ஸலண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் சார். வெரி குட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். எக்ஸலண்ட் சார். எக்ஸலண்ட். தேவ் காட் வெரி குட். நல்லா பண்ணியிருக்காங்க சார். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. மாஸ் ஃபிலிம். சூப்பரா இருந்ததுன்னா மஜா வந்தது. நாங்க தாங்க ஏகே பண்ண காட் பிளஸ் யூ தான். நீங்க போங்க பாரு நான் தொண்டை எப்படி இருக்குது பாரு. நான் எனக்கு எவ்வளோ திரும்ப கற்றுனேன். தலையோட ஒவ்வொரு சினிமா ஹைப்பு தான். எல்லாமே மாஸ் தான். ஏகேனா ஒருத்தர் தான். தலை தான். தலையுமே எனக்கு பிடிக்கணும். தலையே எனக்கு ரொம்ப பிடிக்கணும். தலை தான் படமே. படம் ஏகே ஃபேன்ஸுக்கு சூப்பராக இருந்தது. ஒரு நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸாக ஆர்டிஸ்டாக ஓகே தான் மூவி. ஏகே ஃபேன்ஸ்க்கு வேறு லெவல் ட்ரீட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எல்லாம் ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதில் இது வந்து ஒரு 30% ஸ்டோரி இருந்தது. மாஸ் வேறு லெவலாக இருந்தது. ஸோ ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ட்ரீட். மற்றபடி யா ஓகே தான். சூப்பர். அஜித் எல்லாம் வேறு லெவல் தான் பண்ணியிருக்காரு. அஜித் மாசு. அஜித் லுக்கு எல்லாமே, ட்ரெஸ்ஸிங், காஸ்டியூம் எல்லாமே வேறு லெவல். அதெல்லாம் இல்லை ப்ரோ. தலை தான் ப்ரோ. அஜித் அடவுல அவ்வளோதான் ப்ரோ. டீ வாங்கிட்டு வந்து. ஸோ அதுதான் ப்ரோ. எல்லாமே பக்காவாக இருந்தது. அஜித் லுக்கு எல்லாமே வேறு லெவல். மாஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்தது. எல்லாமே நல்ல ஃபீல் இருந்தது. பட் கொஞ்சம் டூ மச் ஆகிட்ட மாதிரி இருந்தது. ஒரு ஃப்ளேவர் எடுத்து எப்பயாவது ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒரு எப்படி சொல்கிறது, எவ்ரி 10 minutes 15 minutesக்கு வந்ததா. ஸோ ஓகே தான், நல்லா தான் இருந்தது. எல்லாமே கொஞ்சம் அந்த ஓல்டு மெமரிஸ்லாம் கொண்டு வந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. அர்ஜுன் தாஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். வாய்ஸ் எல்லாமே பக்கா. அவரும் ஸ்டோரி கொஞ்சம் நல்லா கேரி பண்ணியிருக்காரு. கேரக்டர்லாம் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நல்லா இருந்தது ப்ரோ. படம் ஆக்ஷன் செம்மையாக இருந்தது. நேரில் பார்த்த மாதிரியே இருந்தது. ஆக்ஷன் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் படம். அவர் வந்தாலே பிடிக்கும் ப்ரோ. இதுக்கு மேலே என்னது, அவர் வந்து நின்னாலே போதும். அவரு தான் அதில் ஸ்டன்னு. எல்லாம் வந்தோடனே அவங்க ஃபன்னே ஜாஸ்தியாக இருந்தது சார். அவர் தான் சொல்கிறேனே, அவர் வந்து நின்னாலே போதும். எங்களுக்கு எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். செம்ம என்ஜாய் பண்ணோம். வேற லெவல் நான் படம் தூக்கி நாட்டிட்டாரு. சொல்ல போனா ஸ்டண்ட் தான் பிரதர். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டண்ட். அர்ஜுன் தாஸ் செம்மையா நடிச்சிருந்தாரு. அர்ஜுன் தாஸ் அந்த ஜானி கேரக்டர் மஜாவா இருந்த அந்த டான்ஸ் தான் பிரதர். அங்க அல்டிமேட் தூக்கி சாப்பிட்டாங்க. மஜா. எல்லாரும் வந்து பாருங்க குடும்பத்தோட. படம் டாப் டக்கரு. அதெல்லாம் பக்காவா இருந்துச்சு. எல்லாமே பக்கா. கடவுள்னா அஜித்னா ஓகேவா. பண்ணா யோயோ சொல்ல வார்த்தையே இல்லை அவர்கிட்ட. எல்லாம் நல்லா இருந்துச்சு. கேங்ஸ்டர் படம் தான் பக்காவா இருந்துச்சு. ஸோ எல்லாரும் வந்து பாருங்க. தரமா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுண்ணா. எனக்கு அஜித் பிடிச்சிச்சு அந்த படம் பார்த்துலேருந்து. நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைம் பார்க்கலாம். படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அற்புதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறதும் தெரியல, செகண்ட் ஹாஃப் போகிறதும் தெரியல. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. எல்லாத்துலேயும் கலக்குறாருங்க. பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க. தேட்டரில் வந்து ரொம்ப நாள் கழித்து அந்த லாட்ரி ஷீட்டு பேப்பரில் கிழிச்சு போடுவாங்கல்ல, அது இந்த படத்தில் தான் நான் அதிகமாக பார்த்தேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. 5 வாட்டி பார்த்தேன். சூப்பராக இருக்குண்ணா. 4 times பார்த்துட்டேன். சூப்பர் படம். எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பாருங்க. நல்லா ரசிகருங்க.
செம்மையா பண்ணுங்க. இதே மாதிரி பண்ணுங்க. வாலி டெஃபர்டம் கேரக்டர் மாதிரி ஒரு படம் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். சொல்றா செம்மையா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. அஜித் படம் ஃபுல்லாக மாசுபா. எந்த சீனும் வேஸ்ட் இல்லை. ஒரு 2 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணல. ரவிச்சந்திரன் நாங்கள் எடுத்தா போல இருக்குது படத்தை. அதுபோல் நல்லா பேன் பாய் சம்பவம் தரமாகுது படம். இனிமேல் ஃபேமிலி வருவாங்க. இப்போ முதல் ரசிகர் வந்தாங்கல்ல, இனிமேல் வந்து ஃபேமிலி வந்து பார்ப்பாங்க. அந்தளவுக்கு படம் தரமாக ஒருத்தா. ஒரு 2.25 மணி நேரம் போகிறதே தெரில. நான் டெய்லி பார்த்துனே இருக்கேன். டெய்லி எதனா ஒரு தேட்டர் போயிட்டு பார்த்துன்னு தான் இருப்பேன். ஸோ பார்க்க சலிக்கலை இன்னும். டெய்லி வந்து படம் மாசாக இருக்கே. படம் வந்து போகிறது டைம் போகிறதே தெரில. அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. ரசிகர்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்குது. இது நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தலைவர் இருக்குது. தலை வந்து இது போல் நடிக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா தலை எப்பவுமே இந்த மாசு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க எல்லாரும் டேரக்டர் சொல்லுவார். தலை கொடுத்துட்டாரு போனது அவர்கிட்ட, ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன் சும்மா மாஸ் பண்ணிட்டான். இசை வந்து அச்சிக்கிறான் பாரு, அதிருது. உடம்புகள்லாம் அதிருது. தரமான இசை. ஜிவி பிரகாஷ் கிட்ட இவ்வளோ திறமை இருந்தது இப்போ தான் எனக்கே தெரியுது. ஜிவி பிரகாஷ் எல்லாம் ஓரளவுக்கு மைனஸில் தான் வச்சுருந்தோம். ஆனால் இந்த படத்தில் பண்ணிடுற மாசு சரியான மாசு. தலைக்கேற்ற பிஜிஎம் எல்லாமே பக்கவாக பண்ணியிருக்கோம். தலை வந்து ஒரு ஓரளவுக்கு நமக்கு செட் ஆகுச்சு. சரி தலை கூட தான் ரசிகர்கள் போட்டோ எடுக்க முடியல. சரி எங்கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க போட்டோம். லேடிஸ் முதற்கொண்டு இருப்பாங்க எங்கிட்ட போட்டோம். ஒரு நாள் ஒரு கெட்டப் எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கி வச்சுட்டேன். பணத்தை பற்றிலாம் கவலை கிடையாது. புதுல தலையோட கெட்டப்பு போடணும், அவ்வளோதான். தலையை பார்க்க முடியல, என்னையாச்சும் பார்த்து மக்கள் ஆறுதல் பண்ணுறாங்களா, அந்த மனசுக்கு எனக்கு போதும். அவ்வளோ எல்லா லுக்கும் தரமாக தலை. விண்டேஜ் லுக்கிலேருந்து லாஸ்ட் ஃபைனலில் ஒரு லுக்கு ஒரு தரமான அந்த லுக்கு மாசு. அதாவது பையன் அப்பா சென்டிமெண்ட்லாம் வாய்ப்பே இல்லை. அழவரா போல படம் பார்க்குறது நல்ல தரமாக இருக்குது. அழுக ஒரு அதாவது புள்ள அப்பா கிட்ட பாசத்தை ஏங்குறான்ல, ஏங்கும் போது அந்த அவனுக்கு கிடைக்காம ஜெயிலுக்கு போகிற சீன் அழ வரும். கடைசியில் கிளைமேக்ஸில் அப்பா கிட்ட ஐ லவ் சொல்கிறேன் அந்த சீன் அழ வரும். அதுபோல் வந்து சென்டிமெண்ட்டுக்கும் இருக்குது. யாருக்கு குடும்பம் என்ன பார்க்கும், குடும்பம் அந்த சென்டிமெண்ட் தேவை, ஃபேமிலி செட்மெண்ட் தேவைன்னு ஃபேமிலி செட்மெண்ட் இருக்குது. கதை இருக்குது, மாதம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எதுலேயும் மைனஸே இல்லை. தலை இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுன்னு தெரியல, தரமாக இருக்குது டான்ஸு. என்ன மாதிரி ஆடுறது தெரியுமா, அவர் உடம்புக்கும் அவர் இருக்க ஆப்ரேஷனுக்கும் இது போல் ஆடவே கூடாது. எங்களுக்கு பயமாகுது எதனா ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு எதனா ஆச்சு நாங்கள் தான் வருத்தப்படணும், ரசிகர் தானே அதை வச்சு இது பண்ணோம். அதனால் மாஸ் பண்ணிட்டார். ஐயோ அது சொல்லவே தேவையில்ல. அது வந்து விஜய் சேதுபதி வில்லனா போட்டிருந்தா அவருக்கு ஏற்கனவே மாசு இருக்குது. இவர் வந்து மைனஸில் இருக்கார். ஒரு மைனஸ்லேருந்து இந்த படம் பயங்கரமான ப்ளஸ். எப்படி வந்து அருண் விஜய்க்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துச்சோ, இது போல் இவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். அர்ஜுன் தான் செமையாக நடிச்சிருக்காரு. இது திரிசா வந்து எல்லா படத்தையும் திரிசா படத்தையும் எனக்கு புரியல. தால சிம்ரன் பரவாயில்ல ஓரளவுக்கு. ஏன்னா வந்து திரிசா வந்து எல்லா படத்துலையும் வருது. ஏன்னா மற்ற கதைனா ஏங்குவாங்கல்ல, என்னால் நமக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது, திரிசாக்கே வாய்ப்பு கொடுத்துட்டு ஏங்குவாங்கல்ல. அந்த ஏக்கத்தை வந்து தலை உடைக்கணும். இனிமேல் திரிசா கூட போடக்கூடாது. எல்லாம் தேட்டர்லேயே வந்து சில பேர் டென்ஷன் ஆகிறாங்க, எப்போ பார்த்தா திரிசாவை போட்டுக்கிறேன் சொல்லிட்டு. திரிசா நம்ம மாத்திரம் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஒரு சீனும் தரமாக இருக்குது. படம் நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. எல்லாமே பிடிச்சிருந்தா இருந்துச்சு. 10 out of 10. சூப்பர், நல்லா இருந்தது வெரி நைஸ். சூப்பராக பண்ணியிருக்காரு. தலை எப்பயுமே தலை தான். சரியா இருந்தது படம். ஆக்ஷன் தான் சூப்பர். தலை படம் சூப்பர். தலை தெரிக விட்டாரு, சொருவிட்டாரு, நாட்டிட்டாரு. சூப்பர் மாஸ் ஆக்ஷன் தான். படம் நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்ததுண்ணா. படத்தில் எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபைட்டு விடாமுயற்சியில் அந்த அடி வாங்குற மாதிரி ஸ்லோவாக காமிச்சாங்க. இதில் வந்து தலைனா யாருன்றது இதில் இந்த படத்தில் காமிச்சாங்க. சூப்பர்ண்ணா. சிம்ரனுக்காக வந்திருக்காரு. சிம்ரனுக்காக வந்தது இவன் தானா, பொம்பளை சொக்காரு. ஐயோ சாரி, சூப்பர்ண்ணா. இது ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக இருந்தது. சூப்பராக இருந்ததுண்ணா. எல்லா கேரக்டர்களும் பண்ண நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்தது. பழைய பாட்டில் சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாமே வந்து நல்லா டைம் என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. என்ன சார் வில்லன் அவர் அர்ஜுன் தாஸ் சார், அவர் சூப்பராக இருந்தேன். வில்லனும் நல்லா பண்ணியிருந்தாருண்ணா. சூப்பர்ண்ணா. என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே உண்மையிலே ஃபேமிலியோட எல்லாம் வந்து பார்க்கலாம். நல்லா இருந்ததுண்ணா. சூப்பர் படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அஜித்தோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. வேற லெவலு. அஜித் தான், ஃபுல்லாக அஜித் தான். சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்ஷன் தான், ஏகேக்காக தான் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு.
ஆமாம் நல்லா இருக்கு ஒரு இடத்துல கூட லாக் இல்லை, படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸு நிறைய எதுவுமே சொல்ல முடியல, ஆனால் படம் மட்டும் சூப்பராக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு பழைய படத்தோட. ஆமாம் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. உண்மையிலே சூப்பராக இருக்கு. எக்ஸலண்டான மூவி. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நான் வேற லெவல்ண்ணா, செம மாஸ். நல்லா இருந்துச்சு. வேற மாதிரி சூப்பர் படம் ப்ரோ. வேற லெவல்.